ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு பொடி தான். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து கடலப்பருப்பும் பூண்டும் சேர்த்து வறுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரலும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடலப்பருப்பு எடுத்து அதே குவான்டிட்டி உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பையும் நல்லா இந்த மாதிரி செவக்கிற வரலும் வறுத்துக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம்லாம் வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது வந்து எள்ளு வந்து கருப்பு எள்ளும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பருப்பு பொடின்றதுனால வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கோம். வெள்ளை எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா, கருவேப்பிலை வந்து நிறையவே போட்டுக்கலாம். நாங்கள் நிறைய தான் போட்டிருக்கோம். நிறைய போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைங்க. இது நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆறட்டும். ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே கொட்டி மிளகாய் எல்லாமே ஒன்றா போட்டு உப்பு இதிலே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் மீடியமாக கையில் தொட்டு பார்த்தா அந்த பருப்பு எல்லாமே உங்களுக்கு நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பெருங்காயத்தூள் பத்தலைன்றதுக்காக இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி அதே தட்டிலே கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இல்லாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. நல்லா தட்டில் ஆற வச்சுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு இடம் விடாமல் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சமாக சால்ட் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.